ஹலோ மக்கா, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணங்குடியில் இருக்க நம்பி கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்களும் எங்களோட செக்கிங்கை ஃபாரஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படி நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். மக்களை இந்த கோயில் 108 திவ்ய தேசத்தில் 78வது திவ்ய தேசமாக இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷலாக என்னென்னா, இந்த கோயில் மலைப்பகுதி மேலே இருக்கனால தான் இந்த கோயில் ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் போகிற இடம் ஃபுல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். வியூ பாயிண்ட் கோயில் மலைப்பகுதியில் இருக்கனால மலைப்பாதையாக தான் இருக்கும். ரோடு எதுவுமே இருக்காது. இந்த கோயில் எவ்வளோக்குள்ள பழமையானதோ அதே மாதிரி தான் இந்த பலிக்காட்டிகளும் ரொம்ப பழமையானது. இந்த கோயிலுக்குள்ளே மாமிச உணவுகள் எதுவுமே சமைக்கவும் கூடாது, நம்ம எடுத்துட்டும் போகக்கூடாது. ஏன்னா அங்கே விலங்குகள் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு அது அலோடு கிடையாது. 4 கிலோமீட்டர் நடந்து கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இந்த கோயில் கிட்டத்தட்ட 2300 ஆண்டு பழமை வாய்ந்த கோயிலாகவும் இருக்குது. மக்களை நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் புரட்டாசி மாதம் வாங்க. நீங்களும் சீயக்கா ஷாம்பு சோப்பு எதுவுமே எட்டு போவாங்க. நாங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் போன டைம் தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. அதனால தான் நாங்களும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு நாங்களும் அப்படியே கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம். கோயிலுக்குள்ளே போனதுமே அபிஷேகத்துக்காக தீர்த்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் அபிஷேகத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு நடந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு நம்மளும் நிம்மதியாக சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கீழே இறங்கும் போது ரொம்ப கவனமாக இறங்க, ஏன்னா பாதை ரொம்ப செங்குத்தாக இருக்கும். நாங்களும் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.